கண்ணிலே அப்படியே சுட்டெரிக்கிற மாதிரி மகா இப்போல்லாம் வந்து சூர்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையில் ஏதாச்சும் ஒரு புது புது திருப்பங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ மகா வந்து இந்த ஹீரோயினாலே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, கெட்டவங்களுக்கும் நல்லது நினைப்பாங்க, தன்னை கொல்ல பார்த்தாலும் அவங்களுக்கு போய் கொஞ்சி லட்டெல்லாம் ஊட்டி விடுவாங்கன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து இப்போயும் அனாமிகாவால் மாற முடியும். ஏன்க்கா நீ மாறலையாக்கா, நீ கூட தான் கேவலமாக வில்லியாக இருந்த, அத்தை கூட தான் வந்து மோசமான வில்லியாக இருந்தாங்க, இப்போ பாருங்கள் எல்லாரும் மாறிட்டாங்க அப்படின்னு வந்து மகா பேச ஐஸ்வர்யா லூஸாக பார்த்த மாதிரியே பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மகாவை பார்க்குறதுக்கு இப்போ ராஜலக்ஷ்மி நேராக அவங்க ரூம் போகிறாங்க, ஒரே வீட்டில் இருக்க இன்னொரு ரூம் போகிறாங்க. அத்தை ஏற்ற வந்தீங்க, நானே சொல்லி அனுப்பியிருந்தேன், நாம திருப்பணி அத்தை உங்கள் காலில் விழுந்திருப்பணி அத்தை வந்து உட்காருங்க அத்தை அப்படிங்கிறலாம். இந்த மாதிரி இந்த ஓவராக அப்படியே வந்து அத்தையை தாங்குறேன், மாமியார்னால் வந்து நான் தலையில் தூக்கி வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். மனுஷன் மதிக்கணும். எல்லாரும் ஒரு உறவில் ஒரு குடும்பத்தை இருக்கீங்களே தவிர இவங்க மேலே இவங்க கீழெல்லாம் கிடையாதுங்கிறத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிற மாதிரி கதையை கொண்டு போனால் பரவாயில்ல. இந்த மாதிரி லீட் கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து அப்படியே இந்த சப்மிசிவாக காலுக்கீரே கிடப்பேன்றதெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தை வந்து கௌதம் கிட்ட புலம்புறாங்க ஐஸ்வர்யா. என்னென்னா என்ன நடக்குதுன்னு தெரில, இப்படி ஆகிட்டு இருக்கு, ரொம்ப இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அனாமிகாவுக்கு அப்படி இப்படின்னு பேச உடனே இவர் வந்து எப்படியோ சமாளித்து வெளில வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம வேணால் குழந்தைய பார்த்துக்கலாம், அழகிய நம்ம தத்து எடுத்துக்கலாம்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு கலைபுரங்களுக்கு இடையில் ஐஸ்வர்யாவுக்கு இப்போ சின்னதாக ஒரு கோவம் உண்டு மகா மேலே வருது. ஏன்னா அனாமிகாவுக்குலாம் போய் சப்போர்ட் பண்ணுறான், நம்ம வயிற்றுக்க குழந்தைய சேர்த்து கொல்ல பார்த்தவன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் விஜயும் அழகியும் இப்போ விளாண்டுட்டு இருந்து அழகி வந்து சாரி கேட்க நான் என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்குறதெல்லாம் வந்து இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க சித்ரா தேவி. அதை வச்சு அவங்க ஒரு குட்டி கலாட்டா கிரியேட் பண்ண போகிறாங்க. இதுக்கு நடுவில் மகாவுடைய ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சான் கீழே விழுந்ததில். ஸோ அதுக்கு வந்து இவங்க சூர்யா கிட்ட கோவப்பட்டு இருக்க. சூர்யா கம்பெனி ஆர்டர்லாம் நிறைய இருக்குது, அதுக்கு வந்து ஒரு டிசைன்ஸ்லாம் கொடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதோட எபிசோட் முடியுது.